என் நிலம் நஞ்சாகி, என் மூச்சு காற்று விஷமாகி, என் நீர் நஞ்சானால் நான் எப்படி வாழ்வது? இதை சிந்திக்காத தலைவர்களிடத்திலே நாம் எதற்காக அதிகாரத்தை கொடுக்க வேண்டும்? மீத்தேன் எடுப்பதற்கு என்ன செய்வாய் சீமான்? ONGC என்கிற ஒரு நிறுவனம் நாங்கள் அதிகாரத்தில் வந்து உட்காரும் போது அதுவே இடத்தை காலி பண்ணி கொண்டு போய் செல்லும். அதுவே இடத்தை காலி பண்ணி. எரிகாற்றுக்கு என்ன செய்வாய்? ஆடு மாட்டு கழிவிலும் மக்கிய இலைதலை கழிவிலும் குப்பை கிடங்கை உருவாக்கி அதில் சேமித்து எவ்வளவு தேவையோ அவ்வளவு பயோகேஸ் தயாரித்து கொள்ள முடியும் என்கிற சூழல் இருக்கும்போது என் நிலத்தை கெடுக்கிற, மக்களின் நலத்தை கெடுக்கிற அந்த நச்சு திட்டங்களை அகற்றிவிட்டு இயற்கைக்கு எந்த கேடும் வராத அந்த இயற்கை எரிகாற்று முறைக்கு நாங்கள் திரும்புவோம். எல்லாவற்றுக்கும் மாற்று திட்டம் எங்களிடத்திலே உண்டு. இங்கே என் தங்கை வரும்போது சொல்லி கொண்டு வந்தால் பருத்தி ஆலை, சர்க்கரை ஆலை எல்லாம் மூடப்பட்டு விட்டது என்று, பால் உற்பத்தி ஆலை எல்லாம் மூடப்பட்டு விட்டது என்று. இந்த ஆலைகள் எல்லாம் நிலத்திற்கு, நீருக்கு, காற்றுக்கு நஞ்சாகாது, கேடு விளைவிக்காது. ஆனால் இவர்கள் சொல்கிற சிப்காட் நச்சு கழிவுகளை வெளியிடும், தொழிற்சாலை கழிவுகளை வெளியிடும், பீங்கான் தயாரிப்பது, பிளாஸ்டிக் தயாரிப்பது, பாலித்தீன் தயாரிப்பது போன்ற தொழிற்சாலைகளை நிறுவி நம் நிலத்தை, நம் வாழ்விடத்தை நஞ்சாக்கி நாசமாக்கி விட்டு போய்வார்கள். மனிதர்களே வாழ முடியாத ஒரு சூழலுக்கு தள்ளிவிட்டு போய்விடுவார்கள். அண்ணன் சொல்கிறேன் என்று வேண்டாம், நீங்கள் ஒரு ஆய்வு எடுத்து பாருங்கள். 100 பேர் மரணம், குறைஞ்சது 90 பேர் புற்றுநோயால் மரணம். முன்பெல்லாம் நாம் சிறுபிள்ளையாக இருக்கிற போது எப்பவாவது யாருக்காவது சொல்வார்கள் அவருக்கு புற்றுநோய் வந்து விட்டது என்று. அவர் அதிகமாக புகையிலை பிடிப்பவர் அல்லது சுருட்டு பிடிப்பவர், பீடி பிடிப்பவர், சிகரெட்டு பிடிப்பவராக இருப்பார், அல்லது பான்பராக் போடுவராக இருப்பார். எனக்கு தெரிந்தே என்னுடைய தம்பி ராசு மதுரவன் தெரியும், என்னுடன் பிறந்தவன், மாயாண்டி குடும்பத்தார் படத்தை இயக்கியவன். பான்பராக் பழக்கத்தாலேயே அவனுக்கு அந்த தொற்று வந்துட்டது. இப்போ என்னுடைய மைத்தன் செல்லப்பா கலை இயக்குனர் உதவியாக இருந்தான். பான்பராக்காலை புற்று, மரணத்தை தெரிந்தே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மாமா புற்று வந்துருச்சு மாமா, ஒரு வருஷம் சொல்லியிருக்காங்க மாமா, அப்போ என்ன மாமா அப்படின்னு. அவனுக்கு வேண்டிய மருத்துவ உதவியைத்தான் நாங்கள் செய்ய முடியுமே ஒழிய ஒன்றும் செய்ய முடியாது. இது தெரிந்தே இந்த சமூகத்தில் நடக்கிறது. இதை ஒழிக்க வேண்டும் என்று உங்கள் பிள்ளைகள் துடிக்கிறோம். நாங்கள் அதிகாரமற்ற எளிய மக்கள், எங்களால் உங்கள் கண்ணீரை துடைக்க முடியும், உங்களோடு சேர்ந்து கட்டிப்பிடித்து ஆறுதலாக அழ முடியும். ஆனால் எதையும் தீர்க்கிற உயரத்தில் நாங்கள் இல்லை, கேட்கிற உயரத்தில் இருக்கிறோம். உங்கள் பிரச்சனை கேட்கிற இடத்தில் இருக்கிற எங்களை தீர்க்கிற உயரத்திற்கு உயர்த்தி, அதுதான் எல்லா துன்ப துயரத்திற்கும் தீர்வு. எல்லா வேதனைக்கும் ஒரே மருந்துதான் சாதனை. சாதனை என்பது நம் வெற்றியில் இருக்கிறது. இவர்கள் வெல்வார்களா, இவர்கள் வெல்லவார்களா? இந்திய நாடாளுமன்றத்தில் போய் யார் பிரதமராவது? இவர்கள் பிரதமராகி, காங்கிரசும் பாரதிய ஜனதாவும் பிரதமராகி உங்களுக்கு என்ன ஆனது? என்ன ஆனது? திமுக 39 இடம் என்று போனது. யார் பிரதமர்? மோடி பிரதமர். என்ன செய்தார்கள்? ஒன்றுமில்லை. உங்கள் உரிமைக்காக, உங்கள் உரிமைக்காக ஒரு 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 முறை குரல் எழுப்பி பேசியது உண்டா? நாங்கள் இத்தனை சொல்லுகிறோமே, மீத்தேன் ஈத்தேன் ஏன் இயற்கை எரிவாயுவை நம்ம எடுக்க முடியாது, மூடுவோம், ONGC எடுத்துட்டு போக சொல்லிட்டு ஆடு மாட்டு கழிவு, ஆடு மாடு வளர்ப்போம், வளர்ப்போம், மாடு வளர்ப்போம், ஆடு வளர்ப்போம், மாட்டு சாணம், ஆட்டு புழுக்கை, மக்கிய இலைதலை கழிவுகள், குப்பை மேடு, அதிலிருந்து எவ்வளவு வேணாலும் பயோகேஸ் தயாரிக்கலாம். நெய்வேலி பழுப்புக்கு நிலக்கரி மூடுவோம், மாற்று மாற்று. அந்த இடத்தில் இனிமேல் மீள்குடியேற்றம் செய்ய முடியாது. என்ன செய்யலாம்? முழுக்க சூரிய ஒளியில் மின் தகடு, காற்றாலை மின்சாரத்தை போடுவோம், எடுப்போம், எவ்வளவு வேணாலும் எடுப்போம். காற்றுக்கு கேடில்லை, நீருக்கு கேடில்லை, நிலத்துக்கு கேடில்லை, இயற்கைக்கு எந்த பாதிப்பும் இல்லை. என் பூமி தாய்க்கு, என் இயற்கை அன்னைக்கு எந்த நோயும் வராது. தாய்க்கு நோய் வந்தால் சேய்க்கு வரும். என் பூமி தாய்க்கு வந்தால் மனிதர்களுக்கு மட்டுமல்ல எல்லா உயிர்களுக்கும் வரும், எல்லா உயிர்களுக்கும் வரும். என் அன்பு தம்பி தங்கைகளே, அறிவார்ந்த தமிழ் சமூக பெருமக்களே, மீண்டும் மீண்டும் நாங்கள் பதிவு செய்கிறோம். நானும் என் தங்கை காளியம்மாவும் கையேந்தி நிற்பது உங்கள் வாக்கை கேட்டு அல்ல, வருங்கால தலைமுறை பிள்ளைகளின் வாழ்க்கையை கேட்டு.
இந்த கூட்டம் ஓட்டுக்காக நிற்கிற கூட்டம் அல்ல, நாங்கள் பிறந்த பெருமை மிக்க நாட்டுக்காக நிற்கிற கூட்டம். எங்களுக்கு தன்னலம் என்று உண்டு, அது என் இனத்தின் நலம்தான், அதுதான் எங்கள் தன்னலம்.